இப்போ குழந்தைங்க மனநிலை என்னவோ அதுதான் பெண்கள் மனநிலையும் கூட. ஏன்னா குழந்தைங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அவங்க மனநிலையை நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அஞ்சலி, டவல். இது எடுத்துட்டு வரேன், ஒரு நிமிஷம். நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நான் அதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். என்ன? நேத்து நீங்க தலைக்கு குளிக்கல, அதனால இன்னைக்கு தலை குளிங்க. சரி. இது எடுத்துட்டு வரேன்டா, 2 minutes. சீக்கிரம், டைம் ஆயிட்டு இருக்கு மாமி. நான் போறேன், போங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, பால் கொண்டு வரேன். வேண்டாமா, நான் கிளம்புறேன். இதோ வந்துட்டேன். அந்த gift பாக்ஸ் வச்சிட்டல்ல? ஒரு நிமிஷம் இருங்க. மறந்துட்டியா? நான் அப்பவே சொன்னேன்ல, சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துட்டேன். பாய் பாய். நான் பண்றது ரைட்டா ராங்கா? ரைட்டா ராங்கா? ரைட்டா ராங்கா? எனக்குள்ள இருக்கிற இந்த எண்ணம் முதல்ல நான் பார்த்தானா, அவன் பார்த்தானா?
பிரிய சகி. வானே வளைந்திடவா, கூந்தை களைந்திடவா, சரிகம ஸ்ருதி பாடவா, சாகசம் புரிந்திடவா. தாகங்கள் தணிந்திடுமா, இடைவெளி மெல்ல குறைந்திடுமா, தள்ளாடி தவித்திடுமா, வேகங்கள் விடை தருமா. பிரியாமல் தேகம் சேர்த்து இதழ் ரெண்டும் முழுதும் வைத்து முத்தங்கள் தந்திடும் காலம் வெக்கம் இனி வேண்டாம் பிரிய சகி. மன்மதனின் கதைகள் கேட்டு தாழ் போட்டு கதவை போட்டு நீ கற்ற வித்தைகள் காட்டு, பெண்மை எனும் வீணையை மீட்டு. ஏய், வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. கமான், என்ஜாய் பண்ணலாமா? என்ன ஆச்சு? இது கரெக்ட் தானா? ஒய் நாட்? கோர்ட்டு கூட தீர்ப்பு கொடுத்துருக்கல, இதெல்லாம் தப்பு இல்லைன்னு. தப்பு இல்லைன்னு சொல்ல வேண்டியது கோர்ட் இல்ல, மனசாட்சி. மனசாட்சியா? இது தப்பு இது சரின்னு முடிவெடுக்கும் போது அப்போ அந்த தப்பான யோசனைகளும் ஆசைகளும் வர்றதும் தப்பு தானே? ஆசை வர்றதுல தப்பு இல்லைங்கிறப்போ அதை நிறைவேற்றிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உடலோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுங்கிறது ஒரு பயாலஜிக்கல் நீட் மட்டுமே இல்லை, இட்ஸ் ஆல்சோ எ சைக்கலாஜிக்கல் நீட். அருண், எனக்கு புருஷன் இருக்காரு, ஒரு பொண்ணு கூட இருக்கா. புருஷனா? அவன்லாம் ஒரு புருஷனா? ஒரு மனைவி தனக்கு என்ன வேணுங்கிறத அவளே சொல்லிக்கணுமா? இதெல்லாம் சொல்லி புரிஞ்சுக்கிற விஷயமா என்ன? புருஷனால தெரிஞ்சுக்க முடியாதா? அப்படி தெரிஞ்சுக்க முடியாதுன்னா இத்தனை நாள் வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது அருண். ஆனா நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு இது சரி வராது. ஏதோ கல்யாணத்துல 2 பேரும் எதிர்பாராம சந்திச்சோம். உன் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்ல சேட்டிங் பண்ணிட்டு இருந்தோம், வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பேசிட்டு இருந்தோம். இதெல்லாம் எனக்கு புதுசா இருந்தாலும் எனக்கு என்னமோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி பிடிச்சதுனால தான் நான் வீட்டுக்கு வர சொன்னேன். உன்னை இப்படி சந்திக்கிறது தடவையா இருந்தாலும் ஏதோ தெரியாத உணர்வு, ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாரு அஞ்சலி, சூரியனை கூட பனிக்கட்டி மாதிரி மாத்தக்கூடிய அழகு உன்னோடது. தென்றல் வீசக்கூடிய நிலாவையும் சூடேத்தக்கூடிய அழகு உன்னோடது. எதிரில் நீ நின்றால் எத்தனையோ ஜென்ம ஜென்மங்களாக உனக்காக ஏங்கி வந்த முனி போல் ஒவ்வொரு நொடியும் உன் அழகால் மயங்கி உனக்காகவே ஏங்கி மௌன வெப்பத்தில் மோகம் பாதியாய் எனக்குள்ள நானே சூடேறிக்கிட்டு இருக்கும்போது எனக்காக இரக்கம் காட்ட மாட்டியா? இந்த கவிதைகளுக்கு தான் நான் மயங்கிட்டேன். உன் அழகை பார்க்கும்போது என்னோட வார்த்தைகள் கவிதையா மாறுத. Wow, you look more sexy in back, baby. You're so hot. மூடேறுது டார்லிங். ஷட் அப் அருண். ஏன், நீ ஆசைப்படுற சுகம் உனக்கு வேண்டாமா? சுகத்துக்கு உன்னோட பார்வையில அர்த்தம் என்ன அருண்? நம்ம அறிமுகம் காதலா மாறினதுக்கு அப்புறம் உன்னையே நீ மறக்கிற அளவுக்கு ஒரு புது உலகத்தை பார்த்தேன்னு சொன்ன. இப்போ அந்த உலகத்தையே மறக்கிற அளவுக்கு நீ சந்தோஷத்தை பார்க்க போற. சந்தோஷமா? இந்த மாதிரியான வார்த்தைகளை மறந்த ரொம்ப வருஷமாச்சு. அதனால தானே அதை ஞாபகப்படுத்த நான் வந்திருக்கேன். இவ்வளோ அழக நானா அடையணும்னு நினைக்கல, நீயா அள்ளி கொடுத்தா எடுத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா
என் மனசு சம்மதிக்க மாட்டேங்குது. உன் உடலுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இந்த விஷயத்துல உன் மனசுக்கு இடம் கொடுக்காத. உன் மைண்டுக்கு ரைட்ஸ் கூட. யூனோ, மைண்ட் டிராஃபிக் சிக்னல் மாதிரி எல்லா இடத்துலையும் கரெக்டாக தான் சொல்லும். உடம்பு விஷயத்துலையும் குடிக்காத செத்துருவேன்னு சொல்லும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், மனசு கேட்குதுன்னு சொல்லி ஃபுல்லுக்கு மேலே ஃபுல் அடிக்கிறது இல்லையா? உன் உடம்புக்கு உன் மைண்டு க்ரீன் சிக்னல் கொடுக்கும். ஆனால் உன் மனசு வேண்டான்னு பின்னாடி இழுக்குது. அதனால தான் உன் மனசை லாக் பண்ணி உன் மைண்டு சொல்கிறபடி நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண. அருண், நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு என் மைண்டுக்கு தப்புன்னு தான் சொல்லுது. அஞ்சலி, தப்புன்னு ஏன் நினைக்கிற? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும். அந்த லைஃப்ல சில ஆசைகளும் இருக்கும். அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுல தப்பு இல்லையே. அதுலேயும் அந்த சுதந்திரம் இப்போ உனக்கு இருக்கு. இல்ல, ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கா. சுதந்திரம் இல்ல, அந்த மாதிரி சுதந்திரம் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு, பெண்களுக்கெல்லாம் கிடையாது. உன்ன மாதிரி ஆம்பளைங்க என்ன வேணாலும் செய்யலாம். அதனாலதான் எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு ஆம்பளைங்க மேல பொறாமையா இருக்கும். நீங்க சாயந்தரம் நேரத்துல பாருக்கோ கிளப்புக்கோ போய் சந்தோஷமா ட்ரிங்க் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்படியே இன்னும் போர் அடிச்சதுன்னா காரோ பைக்கோ எடுத்துக்கிட்டு எங்கேயாச்சும் லாங் டிரைவ்க்கோ இல்லைன்னா செகண்ட் ஷோக்கோ போயிடுவீங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆம்பளைங்க விரும்புறப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், வேலைக்காக எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் வைஃப் கொடுமைக்காரியா இருந்தா பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. அப்ப நீங்க யார் கூட வேணாலும் அஃபேர் வச்சுக்கலாம். இதே ஒரு பொண்ணுக்கு படிப்பும் சரி, அவளுக்கு கல்யாணமும் சரி, பெரியவங்களோட சம்மதம் வேணும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட அதுக்கு புருஷன் ஒத்துக்கணும். யார்கிட்டயாவது அஃபேருங்கிற வார்த்தைய சொன்னா போதும், அவ கேரக்டர் சரியில்லை, நடத்த கெட்டவன்னு ஊரே சொல்லும். அந்த மாதிரி சொல்றவங்க இங்க யாருமே இல்லை. நீ மனசுல நினைக்கிறதையெல்லாம் செயல்படுத்த வேண்டியது இப்ப நீ மட்டும்தாங்கிறத மறக்காத. ஜஸ்ட் ரியலைஸ். கருணை காட்ட வேண்டிய தேவதையே இப்படி உதறி தள்ளிட்டா என் நிலைமை என்ன ஆகிறத? தேவதா மென்மையானவ, பூ போன்றவ, வீட்டு குத்து விளக்கு, பொண்டாட்டி, இப்படியெல்லாம் ஒரு பொண்ணை பாராட்டி புகழ்ந்து தள்ளுவீங்க. பலவிதமான மந்திர தந்திரங்களோட, பலவிதமான பேச்சு, கலாச்சாரம், சம்பிரதாயம்னு சொல்லி சக்தியை அடைச்சு வச்ச மாதிரி பெண்களை அடைச்சு வச்சிட்டீங்க. இப்ப நீ என்ன அடைச்சு வைக்கிற? ஆண்கள் மேல உனக்கு இருக்கிற கோவத்தை என் மேலேயும் காட்டுற. முதல்ல என்னை எதுக்காக கூப்பிட்ட? இப்ப நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆசை காட்டி தீர்த்து வைக்கலன்னா அது பெரிய பாவம் தெரியுமா? அடைச்ச இது எந்த வரலாறுல இருக்க? இதெல்லாம் உங்களை மாதிரி பெண்களை வர்ணிக்கிற வரலாறுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சதி சுமதி. அவகிட்ட புருஷன் சுகத்துக்கு இன்னொரு பொண்ணு வேணும்னு கேட்டதுக்கு புருஷனை கூடையில சுமந்துக்கிட்டு வேசி வீட்டுக்கே கூட்டிட்டு போனாலாம். அப்படியா? ஆனா அதே பொண்டாட்டி இதே மாதிரி எனக்கும் ஒருத்த வேணும்னு கேக்குற சுதந்திரம் அந்த பொண்ணுக்கு இருக்கா? ஒருவேளை அப்படியே கேட்டாலும் எந்த ஆம்பளையாவது தன் பொண்டாட்டிய கூட கூட்டிட்டு போயிடுவானா? இல்ல நார்மலா அவகிட்ட பேசிடுவானா? இல்ல அந்த மாதிரி கூட்டிட்டு போனதா ஏதாவது வரலாறுல இருக்கா? அந்த மாதிரி இல்லைங்கிறதுனால தான் இந்த மாதிரி பேக் டோரை ஓபன் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ இந்த வெட்டி பேச்செல்லாம் எதுக்கு? இங்க யாருமே இல்லை. இங்க நம்ம விருப்பப்படி இருக்கலாம். சில சமயம் விருப்பங்கள் ஒரு பக்கம் இருந்தா மட்டும் போதாது. ஒரு காத்தாடி பறக்கணும்னா காத்தோட சேர்த்து நூலும் தேவைப்படும். அதே மாதிரி விருப்பங்கிறது ரெண்டு பக்கமும் இருந்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு பையனுக்கு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற விருப்பம் சக்சஸ் ஆனதும் காட்ட மாட்டாங்க. கல்யாணமான புதுசுல இருக்கிற அன்பு சில நாட்கள்லயே குறைஞ்சு போயிடும். ஒரு நாள் உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னவங்க கொஞ்ச நாள்லயே நம்ம என்ன போட்டிருக்கோங்கிறதே கவனிக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது பேசினா அதை காது கொடுத்து கேட்க கூட விருப்பப்பட மாட்டாங்க. அதையும் டிவி பார்த்துக்கிட்டோ இல்ல மொபைலை நோண்டிக்கிட்டோ கேட்ட மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும்
சோஷியல் மீடியாலையும் ஆஃபீஸ் ஒர்க்லயும் பொழுத கழிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு பொண்ணு இவன் தான் என் புருஷன்னு நினைச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பண்ற வேலை எல்லாமே அவருக்காக மட்டும்தான், அவரை சுத்தி மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த லவ்வை ஒரு பக்கமே காட்டிக்கிட்டே இருந்தா, என்னதான் அவங்க பக்கத்திலேயே இருந்தா கூட நம்ம மனசுக்கு ரொம்ப அவங்க விலகி இருக்கிற மாதிரி தோணும். எஸ், அப்பேற்பட்ட தூரம் மனுஷங்களை பிரிச்சிரும், விருப்பங்களையும் மாத்திரும். எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரம்யா ரொம்ப பிடிக்கும். ஆமா. என்னாச்சு உங்க 2 பேருக்கு நடுவுல? போன்ல கூட ஏதோ சொன்னியே. சரி, வாஷ்ரூம் எங்க இருக்கு? ஓகே. என்கிட்ட ஃபோன்ல ரொம்ப நேரமா அன்பா பேசின அஞ்சலி நீதானா? நான் அந்த அஞ்சலிக்காக தான் வந்தேன். எனக்கு அந்த அஞ்சலி தான் வேணும். என்ன பிஸ்கட்டா? இல்ல இல்ல, சாக்லேட். ஹே வாவ், எனக்கு சாக்லேட் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தன்னால தெரிய வரும். சாக்லேட் சாப்பிடுறது நல்லது இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா சாப்பிடணும்னு தோணுது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. டேக் இட். சரி, எனக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம்ல? கையில கொடுத்தா என்ன அர்த்தம்? வாட் அபவுட் ரம்யா? நான் ரம்யாவை ரொம்ப விரும்பினேன். 5 இயர்ஸாக லவ் பண்ணோம். 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தோம். லைஃப் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. திடீர்னு ரம்யாவுக்கு பெங்களூரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ தான் தெரிஞ்சது அவளோட உண்மையான கேரக்டர். ஷீ இஸ் வாட்? ஆமாம், அவள் பெங்களூருக்கு போனதுக்கப்புறம் இன்னொருத்தன் கூட நெருக்கமானா. எப்போ ஃபோன் பண்ணாலும் கால் வெயிட்டிங், எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸி பிஸி. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பா. பிளடி எக்ஸ்பிளனேஷன். எல்லாமே போய் தான். ஐ குடன்ட் டேக் இட் எனிமோர். அதனால தான் அவன் மேல நம்பிக்கை போயிடுச்சு. அதெல்லாம் பொய்ன்னு நீ ஏன் நினைக்கிற? எதனாலன்னா அவகிட்ட நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன். ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் கொடுக்காம போறது, என்ன அவாய்ட் பண்றது, என்ன நெக்லெக்ட் பண்ணிட்டே இருந்தா. ஸோ ஃபைனலா அவளுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்படின்னா நீ அவ மேல சந்தேகப்பட்டியா? அஃப்கோர்ஸ், அவளோட பிஹேவியரை வச்சு தான் அவள் கேரக்டரை டிசைட் பண்ண வேண்டியதாக போச்சு. அதனால தான் அவள் எனக்கு கரெக்ட் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டதுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன் ஏதாவது இருக்கா? ரீசன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அவள் தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுச்சு, நான் விட்டுட்டேன். அப்படின்னா ஒரு சந்தேகத்துக்காக நீ ரம்யாவை விட்டுட்டல்ல? அருண், உண்மையான காதல்ல சந்தேகம் இருக்காது, நம்பிக்கையை தவிர. என் புருஷன் என் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரானா என்னை எப்பவும் சந்தேகப்பட்டதே இல்லை. தேங்க் காட். நீ ரொம்ப நல்லவளா இருக்க. உன்னை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லு? நான் நல்லவதான், ஆனா நீ? ஏன் நான் நல்லவன் இல்லையா? நீயும் நானும் நல்லவங்க தான். ஆனா வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு புருஷன் இருக்கும்போது இன்னொருத்தனை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்த என்ன சொல்வாங்க? அடுத்தவன் பொண்டாட்டிக்காக வந்த உன்னை என்ன சொல்வாங்க? அஞ்சலி, நீ எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீப்பா யோசிக்கிற. சிகரெட் பாக்கெட்லயும் ட்ரிங்க்ஸ் பாட்டில்லையும் உடலுக்கு கேடுன்னு தான் இருக்கும். ஆனாலும் மக்கள் பயன்படுத்துறாங்கல்ல. குடிக்கணும்னு நினைக்கும் போது குடிச்சிடணும், என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ஜாய் பண்ணணும். கூல். இப்போ ரம்யா எங்க இருக்கா? அவளும் இப்போ இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா.
அப்பப்போ கண்ணில் படுறதும் உண்டு. பார்க்கும்போது சிரிப்பா. இப்போ அவளுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன் தெரியுமா? இப்போ எனக்கு அழகான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. ஹே, நான் யாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. அப்படியா? அப்போ உன் புருஷனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா செத்துருவ. ஆனா அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, எனக்கு தெரியும். அப்படிப்பட்டவன் பொண்டாட்டியை கண்டுக்காம அப்படியே விட்டு வச்சுட்டா அவன் நல்லவனா என்ன? அவர் கெட்டவர்லாம் இல்ல. ஒர்க் பிஸி. ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை வீட்லேயும் இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னே பிஸி. எப்பவும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கோல்ஸ், டென்ஷன்ஸ். என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு கூட அவருக்கு டைம் இருக்காது. எனக்கும் ஆசைகள் இருக்கும்னு, நானும் ஒரு மனுஷி தான்னு அவர் நினைச்சாலே போதும். ஆனால் ஆம்பளைங்களுக்கு ஒரு பொண்டாட்டினா ஒரு புருஷனுக்காக தான் வீட்லேயே அடங்கி இருக்கணும். ஆனால் தான் எங்கே வேணாலும் சுற்றிட்டு வரலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பொண்டாட்டியோட உணர்வை தன்னோட உணர்வா நினைச்சு அவளோட ஆசை விருப்பங்களுக்கெல்லாம் வேல்யூ கொடுத்தா அவளுக்கு பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவளுக்கு இப்ப மூடு இருக்கா இல்லையா? புருஷன்றவ கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு பொண்டாட்டி கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிட்டானா, புருஷன் நம்மள பாசத்தோட கவனிக்கிறான்னு அவளுக்கு தெரிஞ்சா அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்பதான் இந்த பேக்டோர் ரிலேஷன்ஷிப் இருக்காது. எதுக்கா இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருக்கணும். உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி பக்கத்திலே இருந்தும் கூட எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு எப்படி இருக்காரோ தெரியல. அதனால தான் அவர் கண்டுக்காத இந்த அழகை எனக்கு சொந்தமாக்கிக்கலான்னு வந்திருக்கேன். அப்படின்னா நீ என்னோட அழகை பார்த்து மட்டும்தான் வந்திருக்கியா? ஆமா, உன் அழகான மனசை பார்த்து தான் வந்தேன். உன்கிட்ட இருக்கிற இன்னசென்ஸை பார்த்து வந்தேன். உன்கிட்ட இருக்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் எவ்ரிதிங் and I am in love with you. I love you, Anjali. Me too. I want you. Me too. I want to kiss you. வேண்டாம் அஞ்சலி. அவரை ஏன் ஃபோன் எடுக்கலன்னு கேட்டா என்ன சொல்றது? குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு. திரும்பி எதுக்கு கால் பண்ணலன்னு கேட்டா என்ன சைலண்ட் சொல்றது? மோட்ல இருந்தது, இல்ல சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன்னு ஏதாவது சொல்லு. இப்ப நான் அவர்கிட்ட என்னன்னு சொல்றது? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பொய் சொல்லணும்னா அது இவ்வளோ கஷ்டமா? ஆமா, ஆம்பளைங்களுக்கு என்ன சம்பாதிச்சு வீட்டுல கொடுக்கணுங்கிற பொறுப்பை தவிர வேற எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்ல. வீட்டுல எதுவும் சொல்ல தேவையில்ல. நீங்க எங்க வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். கேட்டா ஒரு ஆம்பளைனா 1008 வேலை இருக்குன்னு சொல்வீங்க. உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு டு டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். இன்னொரு பியூட்டி என்னன்னு தெரியுமா? நீங்க எத்தனை பேர் கூட சுத்திட்டு வந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஒரு புருஷங்கிற போஸ்ட் உங்களுக்கு பத்திரமா இருக்கும். அப்புறம் உங்களோட அப்பா போஸ்ட் உங்க பசங்க கிட்ட சேஃபா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. வீட்டுல டோர் மேட் கிட்ட உங்க செருப்பை கழட்டி விட்டுட்டு வந்த மாதிரி உங்களோட செகண்ட் நேச்சரை விட்டுட்டு உள்ள வந்தா நாங்க எப்பவும் போலவே நல்ல ஒரு பொண்டாட்டி மாதிரி முன்னாடி வரணும். இது யூனிவர்சலி அக்செப்டட் அன்செட் ரூல். அக்ரீட். ஆனா ஒரு பொண்ணு எப்போவாச்சும் ஏதாவது தப்பு பண்ணா அவளுக்கு இருக்கிற எல்லா போஸ்டும் போயிடும். அப்போ டோர் மேட்டுக்கு கொடுக்கிற மதிப்பு கூட கொடுக்க மாட்டாங்க. ஆல் டோர்ஸ் வில் பி க்ளோஸ்ட் ஃபார் எவர். ஏன் அப்படி? இதுக்கு என்கிட்ட எந்த ஆன்சரும் இல்லை. ஆனா நான் ஒன்று சொல்றேன். நீ என்னோட ஒய்ஃபா இருந்தா என்ன மாதிரி வேற ஒரு ஆள்கிட்ட போயிருக்கேன்னு தெரிஞ்சா நான் உன்னை விட்டுட மாட்டேன். உன்னை மன்னிச்சிருவேன். ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பேன். பாத்தியா, நீ ஆம்பளையா ஒரு தப்பு பண்ணா உன் பொண்டாட்டி உன்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்க கூடாது. அதே தப்ப உனக்கு நான் செஞ்சா நீ என்ன மன்னிச்சிருவ. இதுக்கு முன்னாடி நீ ஒன்னு சொன்ன, சுப்ரீம் கோர்ட் கூட பெர்மிஷன் கொடுத்திருக்குன்னு. ஆமா. அதே சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? ஒரு கல்யாணமான பொண்ணு வேற ஒருத்தன் கூட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டானா, அதுக்கு அவ புருஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அவங்க அந்த ஆளை கண்டிப்பா தண்டிக்கணும். ஒருவேளை அவளோட புருஷன் அனுமதியோட கள்ள தொடர்புங்கிறது கண்டினியூ ஆனா அது தப்பு இல்ல.
அதுக்கு எந்த தண்டனையும் இருக்காது. புருஷனோட அனுமதி இல்லாம வேற ஒருத்தன் கூட ஒரு பொண்ணு உடலுறவு வச்சுக்கிட்டா அது தப்பு. அப்படின்னா இன்னொருத்தனோட கள்ள தொடர்பு வச்சுக்கிறத தப்புன்னு உறுதியானதுக்கு அப்புறமா ஒரு புருஷ அனுமதி கொடுத்தா தப்புங்கிறது தப்பு இல்லாம போயிடுமா? ஒரு பொண்ணுங்கிறவ அது அவங்க வீட்டுல பால் கொடுக்கற பசு இல்ல, ஒரு பொருளும் இல்ல, அது அவங்களோட சொத்தும் இல்ல. ம். பொண்டாட்டிங்கிறவ புருஷனோட சொத்து இல்லைன்னா அந்த மகாபாரதத்திலே சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணுங்கிறவ தன்னோட சொத்துன்னு சொல்றத சமுதாயத்துல ஒரு மரியாதைக்காகவும் ஒரு மதிப்புக்காகவும் தவிர அவளோட தனிப்பட்ட விஷயத்துக்கு வந்தா அதை இன்னும் கொஞ்சம் பர்சனலா எடுத்துக்கிட்டா அவளுக்கு தான் சொந்தம். அவ யாருக்கும் சொத்து இல்ல, அவளுக்கு தான் சொந்தம். சாரி அஞ்சலி, உன் அப்பாவித்தனத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பெயின் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. உனக்கு பிடிக்கலன்னா நான் கம்பல் பண்ணல. நான் இப்போ 2 பாதியா இருக்கேன். ஒரு பாதி உன்னை வேணும்னு சொல்லுது, இன்னொரு பாதி வேண்டான்னு தடுக்குது. அப்படின்னா என்ன வேணும்னு நினைக்கிற பாதியை என்கிட்ட கொடுத்துடலாம்ல? அப்போ வேண்டான்னு சொல்ற பாதிக்கு என்ன சொல்றது? உன்னை தடுக்கிற அந்த பாதி உன்னை விரும்புகிறவங்கள விலக்கி வைக்கணும்னு சொல்லுதா? வீட்டில் உட்காந்து பாத்திரம் தேய்க்க சொல்லுதா? துணி துவைச்சு ரூமை க்ளீன் பண்ணி வையின்னு சொல்லுதா? இல்லைன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணி ப்ரோக்ரஸ் கார்டில் கையெழுத்து போட்டு சந்தோஷமாக இருன்னு சொல்லுதா? அதுதான் என்னோட வாழ்க்கை. அதை வச்சுதான் 14 இயர்ஸ் கடந்து போயிடுச்சு. அப்போ உன்னை தடுக்கிற அந்த பாதி நீ ஆசைப்படுற அந்த அழகான வாழ்க்கையை ஞாபகப்படுத்துறது இல்லையா? படுத்தும் தான். ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சி என்ன வேண்டான்னு தடுக்குது. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா. அவளுக்கு எது தப்பு எது சரின்னு எப்படி சொல்லுவேன்? என் முகத்தை எப்படி காட்டுவேன்? பெண்கள் இந்த மாதிரி மனசளவில் அடிமையாக இருக்கிறதுல இருந்து வெளியில வந்து அது தப்பு இல்லைன்னு நம்ப ஆரம்பிச்சா பசங்க கிட்ட எப்படி முகத்தை காட்டணும்னு புரியும். தப்பு பண்ணிட்டு பசங்க கிட்ட முகத்தை காட்ட முடியாதுன்னு நினைச்சா உன் பொண்ணு கூட அப்படியே இருக்க போறதில்லல்ல. அவளும் வளர்ந்துகிட்டு இருக்கா, அவளுக்கும் கல்யாணம் ஆகும். தன்னோட அம்மா எந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாலோ அதே ப்ராப்ளமை அவளும் தன்னோட வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணுவா. அப்போ அவளும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. அவளும் தன்னோட பெண் குழந்தைய பார்த்து பயந்துகிட்டே தான் இருப்பா. இது இதே மாதிரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இட் பிகம்ஸ் எ நெவர் எண்டிங் சர்க்கிள். தப்பா சரியாங்கிற ப்ராப்ளம் வரும்போது அதுக்கான சொல்யூஷன் என்ன தெரியுமா? கிரியேட் அ ஸ்மால் வேர்ல்ட். உன்னை சுத்தி ஒரு சின்ன உலகத்தை கிரியேட் பண்ணிக்க. அதுல நீ மட்டும்தான் டெசிஷன் மேக்கர், நீ மட்டும்தான் ஜட்ஜ். வேற யாருக்கும் உன்னை ஜட்ஜ் பண்ற வாய்ப்பை கொடுக்காத. டூ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி, அவ்வளவுதான். நீ என்னதான் சொன்னாலும் என்னால கன்வின்ஸ் ஆக முடியாது. அப்படின்னா என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கா? உண்மையை சொல்லு. உண்மையா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால பிடிச்சிருக்க? அவர்கிட்ட இருந்து கிடைக்காத ஒன்ன நீ எனக்கு கொடுத்திருக்க. என்னது? டைம். எங்கேயோ தூரத்துல இருக்கிற நீ எப்பவும் என்ன பத்தியே யோசிச்சுக்கிட்ட என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அத நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆமா, நீ என் கூட இருந்தா எனக்கும் டைம் போறதே தெரியறதில்ல. ரியலி? உணர்வுங்கிறது ஆண்களுக்குள்ள இருந்து வர்றதில்ல. முதல்ல பெண்களுக்குள்ள வளர்ந்து அது பெண்களோட பார்வையிலிருந்து ஆண்களுக்குள்ள நுழைஞ்சு அவன் மனசுக்குள்ள இருந்து உணர்வுகளை தூண்டுமா. நீ தான் கவிஞனாச்சே, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்ப. எனக்கு தெரியுது, ஆனா உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. எனக்கும் தெரிஞ்சுதா? என்ன தெரிஞ்சது? உன்னோட பசி. உண்மையாவா? ஆமா. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. என்ன சாப்பிடுற? உன்னோட அழக. ஐயோ, என்ன நீ? உண்மை. உனக்கு தெரியுமா நீ எந்த அளவுக்கு அழகா இருக்கன்னு? ஒரு பொண்ணு எப்போ அழகா தெரியவா தெரியுமா? நீ ரொம்ப அழகா இருக்கன்னு அவளை யாராச்சும் புகழ்றப்போதான். இன்னும் அவ அழகா தெரியணுன்றதுக்காக ரொம்ப தவிச்சு போயிடுவா. ஆனா அது கிடைக்காதப்ப
அவளை கண்டுக்க கூட ஆள் இல்லாதப்போ முதல்ல அழகுங்கிற நினைப்பே இருக்காது. அது உண்மைதான். ஆனா உன்னை புகழ்றதுக்கு தான் நான் இங்க இருக்கேன்ல டியர். அப்படின்னா நான் அழகா இருக்கேன்னு சும்மா சொல்றியா? அப்படின்னா இத்தனை நாளா நீ சொன்னதெல்லாம் பொய் தானே? நான் உண்மையை தான் சொன்னேன். வேணும்னா நீ என் மனசுல இருந்து பாரு, நீ எவ்வளவு அழகுன்னு தெரியும். சரி, உனக்காக நான் என்ன சமைக்க சொல்ல? நீ சமைக்க வேண்டாம், இன்னைக்கு உனக்காக ஸ்பெஷலா நானே சமைச்சு கொடுக்கறேன். உனக்கு சமைக்க தெரியுமா? ஏய், தெரியுமாவா? பாரு நான் வீரன், சூராதி சூரன், குக்கிங்கில் நான் கெட்டிக்காரன். அரைச்ச மசாலா சூப்பர் ஸ்பெஷலா, வாசம் பார்த்து நின்னாளா. 1 2 3 நான் சொல்லி செஞ்சு தரேன் ஃபீஸ்ட், கைமணத்தில் பூரிப்பாளா, என் கைமணத்தில் பூரிப்பாளா. 5 ஸ்டார் ஹோட்டல் டிஷ் கேளு கேளு, செப்பு உந்த நாடு ஆடம்மா, என்ன வேணும் அத சொல்லம்மா, உந்தன் பசி போக்கி வைப்பேம்மா. பட்டர் சிக்கன் கொண்டு வர, சால்ட் போட்டு மோரு தர, கண்ணை பார்த்து சொக்கி போறேன். 1 2 3 நான் சொல்லி செஞ்சு தரேன் ஃபீஸ்ட், கைமணத்தில் பூரிப்பாளா, என் கைமணத்தில் பூரிப்பாளா. கண்ணீர் சிந்தத்தா, கண்ணீர் வச்சிட்டா, ஒரு கட்டிங்கில் அவ ஆசை தீர்த்து வச்சேனே. 5 ஸ்டார் ஹோட்டல் டிஷ் கேளு கேளு, செப்பு உந்த நாடு ஆடம்மா, என்ன வேணும் அத சொல்லம்மா. 1 2 3 நான் சொல்லி செஞ்சு தரேன் ஃபீஸ்ட், கைமணத்தில் பூரிப்பாளா, என் கைமணத்தில் பூரிப்பாளா. கேட்ட மசாலா சிட்டு தொட்டு தந்தாளா, கொஞ்சம் ருசி பார்த்து கை கொடுத்து பாராட்டுவாளா. நடபாக பீம என்ன கேளு கேளு, செப்பு உந்த நாடு ஆளம்மா, பித்த பல கத்து இருக்கேம்மா. 1 2 3 நான் சொல்லி செஞ்சு தரேன் ஃபீஸ்ட், கைமணத்தில் பூரிப்பாளா, என் கைமணத்தில் பூரிப்பாளா. டேஸ்ட் எப்படி இருக்கு? குட், உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. இது வரைக்கும் நான் சமைச்சு கொடுத்து அடுத்தவங்க சாப்பிட்ருக்காங்களே தவிர எனக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி இதை போட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். வாவ், உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அமேசிங். உனக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கு. யா, ஐ எம் அ ஃபுட்டி. ஆமா, என் மேல நீ அட்ராக்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? என் பேச்ச கேக்குறவன், என்ன அப்ரிஷியேட் பண்றவன், எனக்குள்ள இருக்கிற என்னோட பிறவியை பாக்குறவன் வேணும்னு தோணும். எல்லாத்தையும் விட அவன் கூட சாட்டிங் பண்றது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு. என் ஹஸ்பண்ட் கூட இது வரைக்கும் என்கிட்ட அப்படி பேசினதே இல்லை. புதுசா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாத மாதிரியும் நான் மறுபடியும் எங்க ஆன மாதிரியும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா தோணுச்சு. லைஃப்ல எனக்கு தெரியாமலே ஒரு எனர்ஜி வந்துச்சு. என் அழகு மேல ஃபோக்கஸ் அதிகமாச்சு. என்னையே எனக்கு பிடிக்க ஸ்டார்ட் ஆச்சு. குட். மொத்தத்துல முதல்ல உன்னை நீ காதலிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. அப்புறம் எதுக்கு உன் கூட நீயே டிபேட் பண்ணிக்கிற? மேபி ஒவ்வொரு பொண்ணோட மனசுலயும் அவளுக்கு அவளாவே ஒரு தனி கோட்டை கிழிச்சுப்பான்னு நினைக்கிறேன். கஷ்டமா இருக்கு தாண்டறதுக்கு. இங்க பாரு, 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவிஞர் சொன்னார், ஒரு பெண்ணுக்கு உடல் இருக்கு, உடல் பயிற்சி வேணும், மூளை இருக்கு, யோசனை வேணும், மனசு இருக்கு, ஞானம் வேணும்னாரு. இது மூலமா அவர் பெண்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் வேணும்னு சொன்னாரு. அவர் பெண்களை ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அதே கவிஞர் அதே சுதந்திரத்தை தன்னோட மனைவி எடுத்துக்கிட்டு இருந்தா அவரை எப்படி ஃபீல் பண்ணிருப்பாரு? கேட்கணும்னு நினைச்சாலும் இப்ப அந்த கவிஞரும் இல்ல,
அவரோட மனைவியும் இல்ல. அடி பாவி, நீ சாதாரண ஆள் இல்ல. இவ்வளோண்டு சின்ன மூளைக்கு அவ்வளோ பெரிய பசில் வைக்காத. மேக் இட் சிம்பிள். இப்போ இங்க யாரும் இல்ல, யாருக்கும் தெரியாத. நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ். இதை நான் அட்வான்டேஜா எடுத்துக்கவும் மாட்டேன். இதை வச்சு உன்னை ஜட்ஜ் பண்ணவும் மாட்டேன். இது ஒரு பர்சனல் மூமெண்ட். எப்பவுமே மனசுக்குள்ள தங்குற அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெமரி. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ப்ராமிஸ். முதல்ல ஸ்வீட் சாப்பிடு. ஓகே, முதல்ல நீ சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலை தானா? இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாம்ல? இதுக்கு முன்னாடி நீ தானே சொன்ன, பாத்திரம் தேய்க்கிறதும் துணி துவைக்கிறதும் செய்யற வேலைலாம் நாம அன்பு காட்டுறவங்களுக்காக இதெல்லாம் பண்றதுல உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் இருக்கும்னு. இன்ஃபேக்ட் அந்த சந்தோஷத்துக்காக தான் இன்னைக்கு நீ எனக்கு சமைச்சு கொடுத்துருக்க. சுப்பிரபாதத்தில் தேவதையின் ஆராதனைக்காக பூக்களோடு எதிர்பார்க்கும் பக்தனாக உன் மனதின் வாசலில் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் எனக்கு மோட்சம் அளிக்க மாட்டாயா? உன்னோட கவிதைகள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கும் நீ கவிதை எழுத கத்து கொடுக்கலாம்ல? கவிதைங்கிறது ஒரு கலை. அது கத்து கொடுத்தா வர்றதில்ல, அது மனசுல இருந்து வரணும். எனக்கும் மனசுல இருக்கு, ஆனா ஒரு கவிதையா வெளியில வர மாட்டுது. உன் கண்களை பார்க்கும்போது எந்த கவிஞனுக்கும் புரிஞ்சு போயிடும் உன் மனசு. அப்படியா கவிஞரே? இப்போ என்னோட மனசு என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. மல்லிகை பூவை விட மென்மையானது, சிவந்த ரோஜாவை போல் சுற்றி முள் உள்ளது. தொடப்போனா முள்ளு குத்திக்கும். ஆனா மென்மையான உன்னோட உடல் சுகத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. கொஞ்சம் விளையாட சொல்லு. அப்படியே வாய மூட. பசிக்கும் போது யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். ஆனா இந்த உடலுக்கு ஒரு பசி வரும்போது யார்கிட்ட கேட்கறது? இந்த கவிஞன் எது சொன்னாலும் கடைசியில தன்னோட ஆசையை சொல்லி முடிச்சிருவாரு. ஓகே, உன் மனசுக்கு பிடிச்சதையே பேசுவோம். சரி, நான் போய் உனக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வரேன், சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். ட்ரை. யா, ஷூர். ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க இருந்து கொண்டு வந்தது? வாங்கிட்டு வந்தது இல்ல, நான் செஞ்சது. ஓ அப்படியா? டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு. அப்படின்னா நீ சமையலும் சூப்பரா செய்வ. அடாடா, உன் கை பக்குவத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே. ஒன்னும் மிஸ் பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிட்டே போ. வேண்டாம் வேண்டாம், ரொம்ப சாப்பிட்டுட்டா தொப்பை விழுந்துரும். தொப்பை விழுந்துட்டா படுத்து தூங்குறத தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது. I was just kidding. பா, உன் எச்சிலே இவ்வளோ ஸ்வீட்டா இருந்தா உன் லிப்ஸ் எந்த அளவுக்கு ஸ்வீட்டா இருக்கும்? கிஸ் மீ. ரியலி? நீ இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் உன்னாலதான். ஆமா செல்லம், உன் ஹாபிஸ் என்னன்னு சொல்லவே இல்லையே. ஹாபிஸா? எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் என்ன இல்ல. சொல்ற?
டான்சிங், ஆக்டிங், சிங்கிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல? எனக்கு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஓ, ஆனா பாட தெரியாது. அப்புறம் டான்ஸ் பண்ணணும்னு தோணும். ஆனா இது வரைக்கும் ஆடினதே இல்ல. பறக்கணும்னு தோணும். ஆனா இது அந்த வயசு இல்ல. விருப்பப்பட்டவங்க எது செஞ்சாலும் அது இனிமையா தான் இருக்கும். ப்ளீஸ் எனக்காக ஒரு பாட்டு பாட. ஏய், நான் தான் சொன்னல எனக்கு தெரியாது. Please செல்லம், நீ பாடி கேட்கணும் போல இருக்கு. இப்ப வேண்டாம், இன்னொரு நாள் ட்ரை பண்றேன். இல்ல, நீ இப்போ எனக்காக பாடிதான் ஆகணும். எனக்கு வராது. ப்ளீஸ். அருண், எனக்கு சங்கடமா இருக்கு. இப்ப வேண்டாம். உன்னை சங்கடப்படுத்துறதுக்காக கேட்கல, நீ பாடி கேட்கணும் போல இருக்கு. இப்ப வேண்டாம், இன்னொரு நாள் கண்டிப்பா பாடுறேன். ம்? ப்ளீஸ் எனக்காக பாட. ஆ, பாட்டு என்ன பாட்டு? ஏதாவது ஒரு பாட்டு பாடு. சாமி பாட்டு ஓகேவா? வேண்டாம் 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 வேண்டாம். ஏதாவது டபுள் மீனிங் பாட்டு பாடு. எனக்கு அந்த மாதிரி பாட்டெல்லாம் வராது. படத்துல வர பாட்டெல்லாம் அந்த மாதிரி பாட்டு தானே? எல்லாம் அந்த மாதிரி பாட்டெல்லாம் இல்லை. வாவ், எவ்வளவு சூப்பரா பாடுற. தேங்க்ஸ். உண்மையா சொல்றேன், ஐ ஸ்வேர், எக்ஸ்ட்ராடினரி வாய்ஸ். நீ ரொம்ப தான் ஐஸ் வைக்கிற. ஏன் வாய்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்ல சிங்கர் இல்ல. ஐயோ, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லிட்டல, சரி விடு. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சிங்கிங் மட்டும் இல்ல, எனக்கு ஜாலியா டான்ஸ் ஆடணும் போல இருக்கும். ஆக்டிங் பண்ண தோணும். ஆனா இதெல்லாம் பண்ணணும்னா முடியணும்ல. ரியலி? உனக்கு ஆக்டிங்னா பிடிக்குமா? பிடிக்குமான்னு கேட்டா அப்பப்போ டப் ஸ்மாஷ் மட்டும் பண்ணிட்டு இருப்பேன். என் புருஷனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு அப்லோட் மட்டும் பண்ண மாட்டேன். இப்போ அப்லோட் பண்ற. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பத்தி இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் ஆக்டிங் நான் பார்க்கலன்னா எனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிரும். கம் ஆன் யார். நோ வே. அட நீ வா சொல்றேன். அருண், ஏய் ப்ளீஸ் விடு. நான் சொல்றேன் வா. நோ. ப்ளீஸ் அஞ்சலி, ஏதாவது சின்ன டயலாக் எனக்காக ஆக்ட் பண்ணி காட்டு. ஓகே, ஒரு வேலை பண்ணலாம். ஒரு ஸ்மால் டான்ஸ் பீட் பண்றேன். வாவ், தட்ஸ் கிரேட். டெஃபினெட்லி ஆடு. ஓகே. வாவ். Hats off. Thank you. Fantastical. Anjali, you really have a great talent. Thank you. ஆமா, நான் உன்னை ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்கறேன். உண்மையை சொல்றியா? I need only truth. கேள. அது இந்த பெண்கள் எல்லாம் ப்ரொபோஸ் பண்ண உடனே இமிடியேட்டா நோன்னு சொல்றாங்களே ஏன்? ஒரு பொண்ணு தான் புனிதமா இருக்கணும்னு நினைப்பா. அவளை யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சா அதுக்கு உரிமையானவனா இருக்கணும், இல்ல தன்னோட மனசுக்கு பிடிச்சவனா இருக்கணும். உன் மனசுக்கு பிடிச்சு உங்க மனசுலயே இருந்தாலும் ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? எதுக்குன்னா கலாச்சாரமும் பண்பாடும் தான். அது இல்ல, உங்க மனசுல எவ்வளவு பிடிப்பு இருந்தாலும் வேண்டான்னு சொல்லுவீங்க. Why? சோஷியல் இன்செக்யூரிட்டி, கில்ட்டி ஃபீலிங். ஓ, அப்ப பயம்னு சொல்லு. அருண், அருண். சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு தப்பான செயல்னு அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. பொதுவா எல்லா இடத்துலயும் இப்போ நடந்துகிட்டு தான் இருக்கு. அருண், 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 அருண்,
இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கதையல்ல நிஜம். இந்த மாதிரி கள்ள தொடர்பை நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபயர்ல யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. இத அனுபவிச்சவங்களுக்கு தான் வலி தெரியும். கள்ள தொடர்புன்றது பின்னாடி தான் தெரிய வரும். ஒருத்தங்களுக்கு திருமணமாகி இன்னொருத்தங்களுக்கு ஆகாம இருந்து இது நடந்திருந்தா அது அவங்க பெத்தவங்களையே பாதிக்க கூடும். நல்ல வாழற வாழ்க்கையும் கெட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு செயல்ல இறங்கி மரியாதையையும் மானத்தையும் தெருவுக்கு கொண்டு வந்துடாதீங்க. இப்படி கொண்டு வந்திருக்கிறதுல ஒருத்தர் யார் தெரியுமா? த்ரில்லிங்கா இருந்ததா? How is my performance? இது த்ரில்லா? ஓ காட், எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன்னு தெரியுமா? ஒரு செகண்ட்ல ஹார்ட் நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. இடியட். ஏய் அஞ்சலி, சும்மா தமாஷ் பண்ண. எப்பவும் கூலா இருக்கிற நீ கொஞ்சம் டென்ஷன் ஆனா எப்படி இருப்பேன்னு பார்க்க தோணுச்சு. கூலா இருக்கேனா? டெய்லி எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எப்பவுமே வீட்ல தான் இருப்ப, உனக்கு என்ன டென்ஷன் இருக்க போது? வீட்ல இருந்தா டென்ஷன் எதுவும் இருக்காதா? வீட்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்குன்னு தெரியுமா? காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு போய் படுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். என் புருஷன் எப்போ என்ன சொல்லுவாரோன்னு, பசங்களுக்கு என்ன பிடிக்கும்னு, அவங்க இன்னைக்கு சாப்பிட்டதை நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க, நாளைக்கு சாப்பிட்டதை நாளன்னைக்கு கேட்க மாட்டாங்க. வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், வீட்டுக்கு எப்ப கெஸ்ட் வந்தாலும் ஹாப்பியா ரிசீவ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன கொடுக்கணுங்கிறதுல ஒரு டென்ஷன். திடீர்னு என் புருஷன் ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு ஃபைலை கேட்பாரு. அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா அவர் கேட்டதும் நான் அதை தேடி தரணும். எவ்வளவு டென்ஷனா இருக்கும் தெரியுமா? இந்த டென்ஷன்ல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பசங்களோட நிலைமை என்ன, என் புருஷனோட நிலைமை, இதுவரை டென்ஷன். நான் உன்னை இங்க கூப்பிட்டது உன்னால எனக்கு டென்ஷன் வர இல்ல, டென்ஷன் ரிலீஃப் ஆகுறதுக்கு. அஞ்சலி என் தங்கம்ல, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஏய் என்னப்பா, நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடந்தது ஒண்ணு. ச்சே. ஏய் கமான் அஞ்சலி, நீ இந்த அளவுக்கு ஹர்ட் ஆவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐ எம் சாரி அஞ்சலி, ஐ எம் ரியலி சாரி. ப்ளீஸ். நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ கோவப்படும் போது கூட ரொம்ப அழகா இருக்க. உன்னை இப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல கவிதை ஞாபகம் வருது, சொல்லவா? கவிதை கேட்கறதுக்கு இப்போ எனக்கு மூடு இல்ல. அப்படியா? ஓகே, உனக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன், ஓபன் பண்ணி பாரு. எனக்கு gift எல்லாம் எதுவும் வேண்டாம். கம் ஆன் செல்லம், சின்ன gift தான். ட்ரெஸ்ஸா? நான் இதெல்லாம் போட மாட்டேன். அந்த Dress உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். நோ. You will look so beautiful in this dress. நோ, ஐ காண்ட். ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்ல? No. என் சின்ன சின்ன ஆசைக்கெல்லாம் ஏன் எதுக்குன்னு பிரேக் போடாத. ஜஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு ப்ளீஸ். வேண்டாம் அருண். கம் ஆன் செல்லம், ட்ரை பண்ணு வா. அருண், நான் தான் சொல்றேன்ல, இந்த ப்ளீஸ் Dress சொன்னா உனக்கு கேளு, சூப்பரா இருக்கும். இதெல்லாம் பாரு. வேண்டாம். வாவ், எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீ போட்டுக்கிட்டதுனால தான் இந்த Dressக்கு இவ்வளவு அழகு வந்திருக்கு. ஹலோ, என்ன மறுபடியும் ஐஸா? இல்ல அஞ்சலி, you look so beautiful. எவ்வளவு மாடர்னா இருக்க. உனக்கு இந்த Dress எவ்வளவு சூட் ஆயிருக்குன்னு தெரியுமா?
தேங்க்ஸ். ஆனா இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா செட் ஆகுற சைஸை எப்படி எடுத்துட்டு வந்தா? என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க, அது போதாதா? நம்பலாமா? ஹபா, இந்த பொண்ணுங்க கிட்ட உண்மையை சொன்னா நம்பவே மாட்டாங்கப்பா. அப்படியா? இதே விஷயத்த நீ எத்தனை பொண்ணுகிட்ட சொல்லிருக்க? ஹோ, ஏய் சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் ஏதோ உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மட்டும் சொல்லல. ஆக்சுவலா நான் உன்னை என் உயிரை விட அதிகமா நேசிக்கிறேன். அந்த நேசம் தான் உன்னை இன்னைக்கு இவ்வளோ அழகா காட்டிக்கிட்டு இருக்கு. நீ எப்பவும் இதே மாதிரி இருக்கலாம்ல? எனக்கும் இதே மாதிரி மாடர்னா இருக்கணும்னு ஆசை தான். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுல. கம் ஆன் அஞ்சலி, சொசைட்டில இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உன்ன மாதிரி கல்யாணமானவங்க தான். ஹாப்பியா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க, ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஒர்க்கிங் உமன்ஸ், நான் ஹவுஸ் வைஃப். ஓ ஹவுஸ் வைஃப்னா இப்படிதான். மை காட், உன்னை சுத்தி நீயே லக்ஷ்மணன் போட்ட கோடு மாதிரி ஒன்னு போட்டு வச்சிருக்க. எனிவேஸ், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யூ ஆர் ரியலி கிரேட். சல்யூட் டு ஆல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். தேங்க் யூ. பாத்தியா நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒன்னு பாய்னு சொல்வாங்க, என்ன மேரிட் விமன் சொல்வாங்க. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான். இதை விட கொடுமை என்னன்னா, ஏன் ஏஜ் பொண்ணு என்ன ஆண்டின்னு கூப்பிடுறான். இப்போ மட்டும் நீ வெளியே போய் பாரு, பசங்க எல்லாரும் உன் பின்னாடி லைன் கட்டி நிப்பாங்க. கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஏஜ்ல குழந்தைங்களுக்கு அம்மா, பாக்குறதுக்குள்ள லைஃபே முடிஞ்சு போச்சு. நான் சின்ன வயசுல இருந்தே எத்தனையோ கனவு கண்டேன், பட் லைஃப் இஸ் கான். கம் ஆன் அஞ்சலி, நீ எங்க இருந்து உன் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றியோ அங்க இருந்தே நான் உன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றேன். இது எண்ட் இல்ல, இட்ஸ் a நியூ பிகினிங். இப்போ நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ரெடியாவ. உனக்குள்ள எப்பவோ நீ மறைச்சு வச்சுக்கிட்ட அந்த பொண்ணை நான் வெளியில கொண்டு வந்து காட்டுறேன். உன்னை விட அழகான ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் அதை இப்போ உன்கிட்ட ப்ரூவ் பண்றேன். அதனாலதான் எனக்கு கோவம் வருது. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் அழகா தெரியணும்னு ஆசைதான், இப்படி ரெடி ஆகணும்னு இருக்கும் தான், மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கணும்னு இருக்கும். ஆனா அப்படி தெரிஞ்சா போதும், ஃபிகர், செம்ம கட்ட, இப்படி ஏதேதோ பேர் வைப்பாங்க. நீங்கெல்லாம் பாக்குறதும் எங்களை புகழ்றதும் இதெல்லாம் நல்லாதான் இருக்கும். அப்படி எங்க விருப்பங்களை பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ற அளவுக்கெல்லாம் ஓகே. ஆனா எங்களை வேற பார்வையோட பார்த்துக்கிட்டு பலவிதமான கமெண்ட்ஸோட எங்களோட ரெஸ்பெக்ட குறைக்கிற மாதிரி பேசுவாங்க. நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதெல்லாம் தப்பா என்ன? அஞ்சலி, இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ஸ் மட்டும்தான். என் பார்வைக்கு எப்பவுமே நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? யூ ஆர் சோ கியூட். தேங்க்யூ. அஞ்சலி, என்ன இது? என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எக்ஸ்போசிங் சரிப்பட்டு வராது. நான் ஒன்னும் டீனேஜ் பொண்ணு கிடையாதுல. நீ எப்படி இருந்தாலும் என் பார்வைக்கு மட்டும் அழகா தான் இருப்ப. வா, உன்னை வச்சு சூப்பரா பிக்சர்ஸ் எடுக்கிறேன். வா. செல்லமும் தந்தேகம் கோடி பூக்களாகும் நான் வண்டாய் மாற. ஆண்மை கொண்ட வேகம் தீப்பிடிக்கும் மோகம் நீ எல்லை மீற. பெண்ணிலா என் ஜன்னல் வந்து பார்க்க, நிலா நம் ஆசை கனவு ஈர்க்க. ஒரு வார்த்தை கூறவா, என் வாசம் வீசவா, இரு கைகள் பார்க்கவா. இன்பம் கொள்ளவா, ஓர் சொர்க்கம் காணவா, இம்சை பண்ணவா. ஒய்யார தேராகவா, என்னோடு தோள் சேரவா. கண்ணாலே கண் பார்த்து நான் உள்ளூர உயிரூரவா. சட்டென உன் தேகம் தீண்ட வரவா. காதலின் மரியாதை சொல்லித் தரவா. ஒரு வார்த்தை கூறவா, என் வாசம் வீசவா, இரு கைகள் பார்க்கவா.
போட்டோஸ் எல்லாம் அட்டகாசமா இருக்கு. ரியலி சர்ப்ரைசிங். இவ்ளோ அழகா இருக்கிறது நான் தானே டவுட்டா இருக்கு. ஸோ இப்போது ஒத்துக்கிறியா? நான் அழக ரொம்ப அழகா கையாளுவேன்னு. உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆ, ஏய் என்னாச்சு? கால் வலிக்குது. வெயிட் வெயிட், காலை இது மேல வை. ஆ, ம். எங்க இங்கேயா வலிக்குது? ஆ? இங்கேயா? அங்கல. ஆ, இங்கேயா? ஆ, அங்கதான் அங்கதான் அங்கதான். ஆ, ஆ, ம். ஆ, ஆ. அருண், ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களோட காலை பிடிக்கும் போது சங்கடமா இருக்கும்ல? வலி குறைஞ்சதா? குறைஞ்சிருக்கான்னு நீ தப்பிக்கணும்ல பாக்காத. நான் உன் காலை பிடிச்சு விட்டதுக்கு அப்புறம் கூட இப்படி கேக்குற பாத்தியா? நான் இப்போ உன்னை பத்தி கேட்கல, மத்த ஆம்பளைங்களை பத்தி தான் கேட்டேன். சொல்ல, பொண்ணுங்களோட காலை பிடிக்கிறதுனா ஆம்பளைங்களுக்கு சங்கடமா இருக்குமா? நீ ஏன் அப்படி நினைக்கிற? அந்த ஸ்ரீகிருஷ்ணரே சத்யபாமா காலை பிடிச்சிருக்காரு. நானும் அப்படிதான். ஆக்சுவலா என்ன மாதிரி ஆண்கள் உங்க காலை பிடிக்காத நாளே இருக்க முடியாது. அப்பா, உண்மையா? நிஜமாதான். நீங்க அடம் பிடிக்கும் போது உங்க காலை பிடிக்கிறோம், உங்களை சம்மதிக்க வைக்கிறதுக்கும் உங்க காலை பிடிக்கிறோம். கல்யாணமான ஆம்பளையா இருந்தா பொண்டாட்டி பிறந்த வீட்டுக்கு கிளம்புனா உடனே புருஷன் காலை பிடிப்பான். அவ்வளோ எதுக்கு? முதல்ல அந்த காரியம் ஆரம்பிக்கிறதே கால் பிடிக்கிறதுல இருந்து தான். நான் கேக்குறது 4 செவத்துக்குள்ள நடக்கிறது என்னன்னு இல்ல, எல்லாருக்கும் முன்னாடியும் நடக்கிறது. எல்லாரும் முன்னாடியும்னா ஆச்சாரம், கலாச்சாரம், சம்பிரதாயம், இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கும். ஆ? தலைமுறை தலைமுறையா வர உங்களுடைய இந்த அகங்காரம், தலை நிறைய ஈகோ. சரி சரி, லீவ் இட். நம்ம வேற டாபிக் பேசலாம். உன்னை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆமா, உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க? வேற என்ன பண்ணுவோம்? Dress மேல, பாத்திரத்து மேல காட்டுவோம். இப்போ உனக்கு அந்த அவசியம் இல்ல. உனக்கு கோபம் வந்ததுன்னா நீ என்ன அடி. ஹே, வேண்டாம், விடு. Give me your hand. என்ன பாக்குற? எனக்கு ஆஸ்ட்ராலஜி தெரியும். உன்னை பத்தி எல்லாத்தையுமே சொல்லுவேன். அப்படியா? சொல்லு. நீ சின்ன வயசுல ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிருக்க. அப்புறம்? படிப்புல நீ திறமைசாலியா இருந்தாலும் உன் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அப்புறம்? உனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உன்கிட்ட சொன்னத திருப்பி நீ என்கிட்ட அப்படியே இல்ல சொல்றியா? இல்ல இல்ல, உன் கையில இருக்கிறத தான் நான் சொல்றேன். இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல தான் பாப்பாங்க. ஆமா, உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? பாய் ஃப்ரெண்ட், a girl needs a boyன்னு தெரியறதுக்குள்ளேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ உனக்கு யாரும் ப்ரொபோஸ் பண்ணதே இல்லையா? நான் டீனேஜ் வயசுல இருக்கும்போது காலேஜ்ல பசங்கெல்லாம் என்னையே உத்து பாக்குறாங்கன்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு லவ் லெட்டர் கூட வந்தது. ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஹீ இஸ் பாலாஜி. யா, யூ நோ, ரொம்ப நல்லா எழுதியிருந்தான். உன்னை பார்க்கும்போது வீட்டில் துளசி செடி மாதிரியும் கோவில்ல தேவதை மாதிரியும் ரொம்ப புனிதமா இருப்பான்னு சொல்லி. வாவ், அவன் உண்மைதானே சொல்லியிருக்கா? அவனை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்ப எனக்கு தைரியம் பத்தல. ஆனா கடைசியா பார்க்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்க, புருஷன், பிள்ளைங்க, குடும்பம், அப்புறம் கோவில் குளம். ஸோ அதுக்கப்புறம் உனக்கு எப்பவுமே ஜாபுக்கு போகணும்னு தோணலையா? கல்யாணத்துக்கு முன்னாடி என் புருஷன் போட்ட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதான், நான் எப்பவும் ஜாப்க்கு போக கூடாதுன்னு. அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியாத நீ திடீர்னு உன் லைஃப்குள்ள வந்த ஆளோட எப்படி அட்ஜஸ்ட் ஆன? அது வரைக்கும் ஆம்பளைங்க கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு சொன்ன பெத்தவங்களே யாரு என்னன்னு தெரியாத ஆம்பளை கிட்ட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க சொன்னா எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் ஆரம்பத்துல அட்ஜஸ்ட் ஆகுறது கொஞ்சம் சங்கடமாவே இருக்கும். அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டியும் அட்ஜஸ்ட் ஆயிடணும். லைஃப் முழுக்க மெமரபிள் மூமெண்ட்னு ஒன்று இல்லை. ஒவ்வொரு தடவையும் நல்ல ஃபீலிங்ஸே இருக்காது. அப்படின்னா ஏதோ கொஞ்சம் இருக்குன்னு தானே அர்த்தம். உன் ஹப்பி கூட இருந்த ரொமான்டிக் மூமெண்ட்ஸை பத்தி சொல்லு. மற்றவங்களோட இருந்த ரொமான்ஸ் ஃபீலிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஏன் இப்படி ஒஸ்டா பிஹேவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்றதுல என்ன இருக்கு ப்ளீஸ்? ஞாபகம்
ஞாபகம் வந்துருச்சு. அப்படியா? சரி, சொல்லு சரி, சொல்லு வா. ப்ளீஸ். நீ வந்த அவசரத்துல நான் வாஷிங் மிஷின்ல துணி போட்டு இருக்கிறேங்கிறதே மறந்தே போயிட்டேன். அஞ்சலி, இந்த பெண்கள் ஏன் எப்ப பார்த்தாலும் லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க? பொண்ணுங்கெல்லாம் அவங்க மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டாதான் அவங்க எமோஷன்ஸ்க்கு கம்ப்ளீட்னஸ் வரும். அதுக்காக தான் அவங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேரண்ட்ஸோட, ஹஸ்பண்டோட, பசங்களோட, சிப்ளிங்ஸோட, கடைசியில உன்னை மாதிரி க்ளோஸா மூவ் பண்ற பசங்களோட. அதேதான் இந்த ஆம்பளைங்களோட புத்தி. ஆண்கள் எப்பவுமே பெண்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியா? அப்படின்னா இப்ப நீ என்ன யோசிக்கிறன்னு சொல்லு இப்பவா? பாப்போம். உன்னை அப்படியே தூக்கி சுத்தி விடணும் போல இருக்கு. Hey, stop! Stop! Hey! இந்த பக்கெட் எடுக்காம என்ன பொடி பார்க்கலாம். வாவ், உன் கூட இருக்கும்போது சுத்தமா டைம் போறதே தெரியல. சின்ன சின்ன ஆசைகளெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுலாம் இவ்ளோ சந்தோஷம் கிடைக்கும்னு நான் எப்பவும் நினைச்சதே இல்லை. நீ எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்னா உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நான் ரெடி. ஓ, தேங்க்யூ. உனக்கு செஸ் விளையாட தெரியுமா? நான் செஸ் ரொம்ப நல்லா விளையாடுவேன். அப்படின்னா வா. இந்த செஸ் கேமுக்கும் நம்ம லைஃப்க்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அப்படியா? எஸ். இந்த செஸ் போர்டில் பாக்ஸஸ் எல்லாம் ஹாஃப் பிளாக் ஹாஃப் ஒயிட்ல இருக்கும். அதாவது இரவு பகல் மாதிரி, கஷ்டம் சந்தோஷமா. சொன்னது போதும், செக். அழகான ஒரு பொண்ணு கிட்ட தோக்கறதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. ஓ, ஜெயிச்சது ஒரு பொண்ணா இருந்தா எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஓ அப்படியா? உன்ன மாதிரி திறமையான ஒரு பொண்ணு கிட்ட தோக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப சந்தோஷமா? விளையாட்டுல ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிடையாது. வெற்றி இல்ல தோல்வி ஒண்ணுதான். உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க ரொம்ப திமிராவும் கடுமையாவும் இருப்பீங்க, திரௌபதி சத்யபாமா மாதிரி. ஏ அஞ்சலி, வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? நீ என்னை இங்க எதுக்காக வர சொன்ன? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அஞ்சலி, அஞ்சலி. நோ நோ அருண், என்ன உனக்கு பிடிக்கும்னு சொன்னல? நோ ப்ளீஸ் அஞ்சலி.
என்னாச்சு? வாட் ஹேப்பன்? ஆர் யூ ஓகே அஞ்சலி? நீ சந்தோஷமா தான் இருக்கியா? ஒரு பொண்ணு எப்போ சந்தோஷமா இருப்பான்னு உனக்கு தெரியுமா? எப்போ அவளை தன் புருஷன் அழகான பார்வையில பாக்குறானோ அப்பப்போ சமையல்ல ஹெல்ப் பண்றது, உடம்புக்கு முடியலன்னா ஒரு சின்ன கேர், 10 பேர் இருக்கும்போது கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட், பிடிச்சத சமைச்சு கொடுக்கும்போது சொல்ற தேங்க்ஸ், ஒரு சின்ன சிரிப்பு, சின்ன கிஃப்ட், நீ அழகா இருக்கன்னு சொல்ற வார்த்தைகள், திடீர்னு அவளை சந்தோஷமா ஹக் பண்ணணும், எதிர்பார்க்காதப்போ முத்தம் கொடுக்கறது. இட் இஸ் ட்ரூ. ஐ எம் இன் லவ் வித் யூ. உண்மைதான் அஞ்சலி, நான் உன்னை உண்மையிலேயே காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் புருஷன் என்ன ஹக் பண்றப்போ என்னை சுத்தி இருக்கிற என்னோட பிரச்சனைகள்லாம் ஒரு செகண்ட்ல காணாம போயிடும். அதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் எல்லாம் விருப்பங்கள்லாம் மாறி போயிடும். எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் புருஷனை காதலிக்காம இருக்க மாட்டா. ஆனா என்ன, அவர் போக்குல போயிட்டு இருப்பாரு. குடும்ப வாழ்க்கைன்னா சம்பாதிக்கிறது, சுகம்னா அவர் கொடுக்கறது மட்டும்தான்னு நினைச்சிட்டு இருப்பாரு. எனக்கும் ஒரு மனசு இருக்கு, நானும் ஒரு மனுஷிதான்ற நினைப்பு அவருக்கு எப்பவும் வராது. அந்த மனுஷனை ஓரம் கட்டிட்டு உன் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யலாம்ல? என் மனசு கூட எனக்கு ஏதோ வேணும்னு சொல்லுது. தேர் யூ ஆர். உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையும் மறந்துரு. அப்போ மீதி இருக்கிற மத்த நொடியெல்லாம்? அஞ்சலி இங்க பாரு, நீ உனக்காக மட்டும் யோசிச்சா போதும். நோ, நான் அப்படி யோசிக்க மாட்டேன். ப்ளீஸ் அஞ்சலி, we are grown up. அஃப்கோர்ஸ். ஆனா அஞ்சலி, நம்ம வாழ்க்கையில அழிக்க முடியாத தப்பு ஒன்றும் பண்ண போறதில்லல்ல? இது யாருக்கு தெரிஞ்சாலும் தப்புன்னு தான் சொல்வாங்க. இது நம்ம 2 பேருக்குள்ள தான் இருக்கும். வேற ஒருத்தருக்கு எப்படி தெரியும் சொல்லு? எனக்கு இது வேண்டாம். வேணும். ஐ லவ் யூ, பட் ஐ டோன்ட் வாண்ட் இட் ஃப்ரம் யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு லவ் யூ. அஞ்சலி ப்ளீஸ், இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஓரம் கட்டு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துரு. நாம 2 பேரும் எங்கேயாவது தூரமா போயிடலாம். லைஃப் லாங் நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு அஞ்சலி, ப்ளீஸ். அஞ்சலி என்ன யோசிச்சுட்டு இருக்க? எதுக்கு இந்த சைலன்ஸ்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியுது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது டச் பண்ணா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் தனக்கு முன்னாடி இருக்கிறவன் எதுக்கு ஆசைப்படுறான்னு. வாட்? ஒரு பொண்டாட்டியோட மனசுக்கும் சரி அவளோட உணர்வுக்கும் சரி புருஷன் எப்பவுமே மதிக்க மாட்டான். அப்படி குடிக்காததால பொண்ணுங்களுக்கு கொஞ்ச நாள்ல புருஷன் மேல இருக்க அந்த பாசம் குறைஞ்சிடும், மதிப்பும் போயிடும். விருப்பமே இல்லாதப்போ வேற எதுக்கு ஆசைப்படுவாங்க? அவளுக்கு பிடிச்ச மாதிரி யாராவது கண்ணில் படுறப்போ தான் இழந்ததெல்லாம் அவளோட வாழ்க்கையில திரும்ப பெறணும்னு நினைப்பா. இப்ப நான் தான் உன் கண்ணில் பட்டிருக்கேன்ல, நீ இழந்தது எல்லாமே உனக்கு கிடைக்கும். இதுக்கு மேல நீ எதுவுமே யோசிக்காத. நீ என் மேல ஆசைப்படுற, உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கோ அஞ்சலி. நான் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் தரேன். ஒரு பொண்ணை சந்தோஷப்படுத்துறத விட பெரிய வேலை இந்த உலகத்துல வேற எதுவும் இல்ல. மன ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி, பேச்சுலயும் சரி, செயல்லையும் சரி, எப்படி இருந்தாலும் சரி அவளோட ஆசையை தீர்க்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. எதனாலனா ஒரு ஆசை தீர்ந்ததும் இன்னொரு ஆசைக்கு ஆசைப்படுறது, அந்த ஆசை தீர்ந்ததும் இன்னொரு ஆசையை பத்தி யோசிக்கிற கெப்பாசிட்டி ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. அஞ்சலி, இந்த மொக்க வேதாந்தத்தை எல்லாம் விட்டுரு. ஒரு தாலிய கழுத்துல கட்டிக்கிட்ட பாவத்துக்கு ஒரு பொண்ணு இவ்வளோ நரகத்தை அனுபவிக்கணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப கொடுமை. இங்க பாரு அஞ்சலி, நான் சொல்றத கேளு. இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நீ என் கூட வந்துரு. எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற.
அஞ்சலி, உனக்கு கிடைச்ச நல்ல ஒரு சான்ஸை நீ மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை விட வாழ்க்கையில இன்னும் சந்தோஷம் தர விஷயங்கள் இங்க நிறையவே இருக்கு அருண். அந்த லைஃப் பர்ஃபெக்டா இல்லைங்கிறதுனால தானே நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா இல்ல? தாம்பத்திய உறவு மட்டும் இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு போயிடும்னு இங்க இருக்கிற பல பேர் மனசுல நினைக்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு தாம்பத்தியத்துல மட்டும் இல்ல, ஆழமான காதல்ல இருக்கு. ஆனா உலகத்துல நிறைய பேரு இல்லற வாழ்க்கை மட்டும் இல்லைன்னா அவங்களுக்குள்ள எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில இப்ப எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா, ஒரு ஆம்பளை ஒன்னா இருந்தா, ஒரு பொண்ணு ஒன்னா இருந்தா அவங்களுக்குள்ள இருக்கிறத உடல் உறவு சம்பந்தம் தான் இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு கெட்டு போயிடுச்சு இந்த சமுதாயம். அஞ்சலி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ உனக்கு பிடிக்காத ஒரு சர்க்கிள்ல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க. அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்க பாரு, என் கூட வந்துரு. அருண், நான் சொல்றத கேளு. நான் தான் வேணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இதெல்லாம் இப்போ வேண்டான்னு தோணுது. ப்ளீஸ் அஞ்சலி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. உன் கூட வந்துட்டா ஊரு என்ன சொல்லும்? யார் என்ன சொன்னா நமக்கு என்ன வந்தது? நீ இருட்டாயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் சந்தோஷத்தை அடையறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாத. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் மறுபடியும் வராது. நான் என் புருஷனோட இருந்தா நல்லவ, இதே உன் கூட வந்தா கெட்டவன்னு அர்த்தம். புல்ஷிட். அஞ்சலி, ஃபோன்ல எல்லாமே நான் தாங்கிற மாதிரி பேசுற. இப்போ என்னடான்னா இப்படி பிஹேவ் பண்ற? உங்களை மாதிரி பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அருண், இது ஒரு டாட்டூ மாதிரி. ஒரு ஆவேசத்துல ஆர்வத்தோட போட்டுக்கிட்டோம்னா நாம வேண்டான்னு நினைச்சாலும் அழிக்க முடியாது. ஆரம்பத்துல ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா தெரியும், அதுக்கப்புறம் அழிக்க முடியாத மச்சம் மாதிரி ஆயிடும். சாகுற வரைக்கும் அந்த கில்ட்டி ஃபீலிங் நம்மள விடாது. அஞ்சலி, நான் சீரியஸா சொல்றேன். நான் இங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஒருவேளை இதுவே லாஸ்ட் டைமா மாறலாம். புரிஞ்சுக்கோ, ஆசைக்கு வணங்கி ஒரு நொடி சுகத்துக்காக கேரக்டரை சாகடிச்சு என் வாழ்க்கையை கெடுத்துக்க முடியாது. Are you crazy? Why can't you start a new life? நியூ லைஃப்னா என்னது? அதை காட்டுறதுக்கு தான் வாய்ப்பு கொடுன்னு சொல்லி உன்கிட்ட நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ எப்பவுமே கஷ்டப்படாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லைஃப்ல நீ என்னைக்குமே வருத்தப்படவே மாட்டேன். நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்னன்னு தெரியுமா? இவங்கள கட்டிக்கிட்டு இருந்தா என் லைஃப் நல்லா இருந்திருக்கும், அவங்க கூட போயிருந்தா என் லைஃப் நல்லா இருக்குமோன்னு நினைப்பாங்க. ஆனா லைஃப்ங்கிறது யார் கூட வேணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். we have to move on. மத்ததெல்லாம் நம்மளோட பிரம்ம தான். 2 பசங்களுக்கு தாயானா ஏன் புருஷனுக்கு குட் பை சொல்லி வெளியில வந்து நான் என்ன பண்றது? என்னோட லைஃப் ஒன்றும் ரொம்ப பேடா இல்ல, நல்லதா இருக்கு. வெளியில வேலைக்கு போற பொண்ணுங்க எந்த அளவுக்கு டென்ஷன் படுறாங்களோ நானும் அந்த அளவுக்கு டென்ஷன் பட்டிருக்கலாம். ஆனா என்னோட இந்த லைஃப் நல்லா இருக்கு, ஹாப்பியா தான் இருக்கு. நாங்க ஒரு காலத்துல மிடில் கிளாஸா இருந்தோம். எங்க கல்யாணம் ஆன புதுசுல என் புருஷனுக்கு சொந்த வீடு கூட இல்ல. ரொம்ப குறைஞ்ச சம்பளத்தோட என் புருஷன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு இவ்ளோ பெரிய வீடு, காரு, கௌரவம், அந்தஸ்து, நல்ல லக்ஸுரி லைஃப் எல்லாமே இருக்கு. நாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா எங்களுக்கு நல்ல ஐடென்டிட்டி, ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் வெறும் ஏன் புருஷனால தான். அவ்வளோ மிடில் கிளாஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி எத்தனை தூக்கம் இல்லாத இரவுகளை கடந்திருப்பார்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அவரை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் படுற கஷ்டம் எல்லாமே கூட என்னை ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கிறதுக்காக தான் தெரியும். ஒன்ன மாதிரி தான் என் ஹஸ்பண்டும். ஆனா என்ன, அவர் வேலை செஞ்சு சம்பாதிச்சு என்ன ஹாப்பியா வச்சுக்கணும்னு பாக்குறாரு. ஹீஸ் அ குட் பர்சன். என்னை எப்பவுமே ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை. நீ ரம்யாவே சந்தேகப்பட்ட, ஆனா ஏன் புருஷன் என்னை என்னைக்குமே சந்தேகப்பட்டதில்ல. இருந்தாலும் என்னன்னா எனக்கு ஏக்கம் இருக்கும். என் ஏஜ் பொண்ணுங்கெல்லாம் பாருக்கு போறாங்க, கிளப்புக்கு போறாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு டிவிலையோ படத்துலயோ பார்த்துட்டு இருப்பேன்.
எனக்கும் அப்படிலாம் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். நீ கொடுத்த அந்த டென்ஷன், கேர், உன்னோட பேச்சு, உன்னோட செயல்கள் எல்லாம் உன் மேல எனக்கு அட்ராக்ட் ஆகுற மாதிரி பண்ணுச்சு. ஆனா இது கரெக்ட் இல்ல. அலைகள் எப்பவுமே கரையை வந்து தொடணும்னு துள்ளிக்கிட்டே இருக்கும். ஆனா கரைக்கு போனா மணலோட கரைஞ்சு போயிடும். மறுபடியும் திரும்பி போய் கடலோட கலந்தாதான் அதுக்கு உயிர் வரும். நானும் என் புருஷனோட இருந்தாதான் எனக்கு ஒரு வேல்யூ, சந்தோஷமும் இருக்கும். அந்த விஷயம் எனக்கு இப்பதான் புரியுது. அருண், என் மேல கோவமா? என்ன புரிஞ்சுக்கோ. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ வர சொன்னதுனால தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. என் கூட இருந்த இந்த நாள் முழுக்க நீ உன் புருஷனை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்த. உன்னோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவர் தான் இருக்காரு. அவர் தான் உன்னோட லைஃப். அவரை தான் நீ லவ் பண்ணுற. அதனால தான் நான் கிளம்புறேன். உனக்கு என்ன வேணும்னு தெரியும், அதை எங்கே அடையணும்னு தெரியும். அதனால இந்த அக்கறையெல்லாம் நீ அங்கேயே காட்டு. உனக்கு என்ன வேணுங்கிறத நீ ஓப்பனா உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாதான் உனக்கு தேவையானது கிடைக்கும். குட் பை.
சொல்லுங்க. என்ன அஞ்சலி, எவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டு இருக்க? போன் அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு செமினார் நடந்தது. அதில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஹூ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் விமன் இன் யுவர் லைஃப்னு கேட்டாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான பதில்களை சொன்னாங்க. ஆனால் நான் மட்டும் மை வைஃப்னு சொன்னேன். அண்ட் அவங்க கேட்டாங்க, வாட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஸோ ஸ்ட்ராங்னு கேட்டாங்க. அதனால தான் நான் உன்கிட்ட கேட்குறேன், வாட் மேக்ஸ் யூ ஸோ ஸ்ட்ராங் அஞ்சலி? நான் எவ்வளோ எமோஷனலாக கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், ஆனால் நீ பதிலே சொல்லாமல் சைலண்டாக இருக்க. நீ என் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுலேருந்து நான் உன்னை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். யூ ஆர் அ வெரி ஸ்ட்ராங் அண்ட் பர்ஃபெக்ட் விமன். A woman's strength is a power to say no. What? எங்க படிச்சோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. கண்பட்ட இடத்துக்கெல்லாம் நம்மளோட மனசு போகக்கூடாது. அதே மாதிரி மனசு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் மனுஷன் கேட்கக்கூடாது. ஆசைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது தான் ஒரு இல்லத்தரசிய ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை கள்ள உறவுகள். ஒரு நிமிஷ சுகத்துக்காக புருஷனை பொண்டாட்டி, பொண்டாட்டிய புருஷன் ஏமாத்திக்கிட்டு குடும்பத்தையே அடியோட அழிச்சுக்கிறாங்க. உடல் சுகத்துக்காக ஏங்கிக்கிட்டு தொப்புள் கொடி அறுத்த அந்த குழந்தைகளை, தாம் பெத்த குழந்தைகளை ஏமாத்துறாங்க. அப்படி அனாதைகளான குழந்தைகள் இன்னைக்கு இந்தியாவுல அதிகமா பெருகிக்கிட்டே போகுதுன்னா அதுக்கு காரணம் கள்ள தொடர்பு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற இந்த சுகம் நிஜமானாலும் அத குறுக்கு வழியில அடையணுன்ற இந்த முயற்சி கொலைகளுக்கும் கற்பழிப்புகளுக்கும் வழிகாட்டுதலா இருக்கு. உணர்வுகள் கலந்த மனுஷனா இந்த சமுதாயத்துல வாழறதுனால நமக்குள்ள சகஜமா இருக்கிற இந்த உடல் ரீதியான எண்ணங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நேர்மையான வழியில தீர்த்துக்கலாம். தர்மத்தை நிலைநாட்டி நம்ம நாட்டு கலாச்சாரம் சம்பிரதாயத்தை நிலைநிறுத்தி காப்பாத்திக்கலாம். நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜெய் ஹிந்த்.